எல்லார் வாழ்க்கையோட சிங்க் ஆகும் ப்ரோ இந்த படம். அது வந்து ஒரு எமோஷ்னல் கலந்த ஒரு அதான் ப்ரோ, அந்த ஓல்டு மெமரிஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அதோட சிங்க் ஆகும் நிறைய விஷயம். அதோட எல்லார் வாழ்க்கையோட சிங்க் ஆகும் ப்ரோ இந்த படம். அது வந்து ஒரு எமோஷ்னல் கலந்த ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் ஃபீலிங்ஸ் hidden by someone's. மூவி தரமாக இருந்துச்சு ப்ரோ. 45th டேன்னு சொல்லி செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்ணாங்க. உள்ள ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் கூட டிவியில் தான் பார்த்துருந்தோம். இப்போ தேட்டரில் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நல்லா தான் தேட்டரில் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு ஃபுல்லாக பார்க்க. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் போட சொன்னாலும் கரெக்டாக போடுறாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா வைப்பாக இருந்தது பார்க்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக தான் போச்சு. அப்புறம் பாட்டுலாம் நல்லா இருந்தது. அவன் என்ன தெரியும் வந்தாச்சுல ஓடெல்லாம் ரொம்ப நல்லவராக இருக்கார். வந்து பாட்டெலாம் இன்னொரு வாட்டி போட்டு விட்டாரு. லாஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கதை போர் ப்ரோ. ஏந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன பசங்களாம் வந்திருப்போம், பார்க்கல. நான் தேட்டரில் நல்லா தான் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கெலாம் கனெக்ட் ஆகாதுண்ணா. எதனா இருந்தால் தானே கனெக்ட் ஆகிறது இந்த படத்து கூட. நல்லா இருந்துச்சு படம், பார்க்க பிடிக்குது. இந்த சீன் ப்ரோ, சந்திப்போமே கனாக்களில் அந்த பாட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு மேகனா அந்த அமெரிக்கன் சீன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போகிற டைம் அந்த இது, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் சீன்லாம் கொஞ்சம் ஒரு வேவ் லென்த் மாதிரி இருக்கும். இது அப்போ பார்க்குறது நாங்கள் இன்னும் அப்போல்லாம் நாங்கள் பார்த்தது கூட இல்லை, தேட்டருக்கு கூட போனதில்லை. ஆனால் இப்போ நானே 3rd டைம் வரேன். நல்லாயிருக்கு. இந்த வாட்டி இப்பயும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் ஆகும் 40-50 டேவும் நல்லா பண்ணுறாங்க. நல்லா ஓல்டு படம் போது நல்லா ஓடுது, வேறு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது. நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, தேட்டர்லாம் போய் பார்க்காம இருந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க, அது நல்லா தான் இருக்குது வைப்பு. எல்லாமே நல்லா இருந்தது. ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிக்கு ஜாலியாக பார்த்தோம். இதோ அவன் தான் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு பாவம் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா கதை கொடுக்குறான். ஃபஸ்ட் ஹாஃப் எப்பயும் கூட சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் அந்த சாங்ஸ்லாம் ஓகே, எல்லாமே சாங்ஸ்லாம் ஓகே. லாஸ்ட் அந்த ஒரு ஸ்லோவாக போகும் இல்லையா சீன்ஸ், அதெல்லாம் மட்டும் எங்களுக்கு ஒரு பார்க்கணுன்ற மூடே வரலை சுத்தமாக. அது ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக்காகவே போயிட்டு. அப்போது நாங்கள் சின்ன பசங்க ப்ரோ, அப்போது வீட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அந்த அளவில் வந்து எதுவும் வந்து சிங்க் ஆகாது. தேட்டரில் பார்க்கும்போது நல்லா ஃபீலாக இருக்குது. சாங்லாம் நல்லா இருக்குது. ஹாரி ஜெயராஜுக்கோசம் எத்தனை வாட்டியோ நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை. அஞ்சலை சாங்க தான் எப்பயுமே, அதுதான் என்றைக்குமே என்ஜாயாக இருக்கும். சூப்பராக எனக்கு பார்க்குறது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. இப்போ புது படத்தோடு இந்த படமே பார்த்துட்டு போயிடலாம். அது பர்சனலாலாம் எனக்கு கனெக்டே இல்லை இந்த படத்துக்கு, எனக்கு சம்மந்தமே இல்லை. என்ஜாய் பண்ணுறதுக்கு வேணால் வரோம். ஃபுல்லாக என்ஜாய் தான். யாருமே படம் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. அந்த என்ஜாய் தான், அந்த பாட்டு தான் மெயின் படத்தில். அதுக்கோசம் தான் என்ஜாய் பண்ணுறது தான் எல்லோரும் வர்றது. கண்டிப்பாக ப்ரோ, அது ரொமான்ஸ் லவ் ப்ரோ. அது எப்பவுமே கண்டிப்பாக கனெக்ட் ஆக தானே செய்யும். அது எப்படி கனெக்ட் ஆகாமல் இருக்கும்? எங்களோட குழந்தைங்களாம் வந்து பார்க்குது, அந்தளவுக்கு அது கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா தானே இருந்தது படம், சூப்பராக இருந்தது. ரிலீஸாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக ப்ரோ. நான் மெயினாக வந்தது 2 சாங் ப்ரோ. அஞ்சலே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சந்திப்போமே கனாக்களில். அது முடிஞ்சு இன்னொருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், இவங்களோட கோர்வையிலே இன்னொருத்தவங்க நம்மளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி லவ்வோடன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்ல, அது ரொம்ப லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஊருக்கு அவங்களுக்கு வேணால் தெரியும். ஆனால் என்ஜாய் பண்ணலாம் எல்லோரும் வந்தால். எப்படியும் இன்னும் ஓடும். இன்னும் 15th எல்லாத்துக்கும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எப்படியும்.